வணக்கம் நண்பர்களே. பைபிள் புதிய ஏற்பாடோட 2வது அத்தியாயம். நம்ம இதுவரை பார்த்த கதை என்னென்னா, ஜான் த பேப்டிஸ்ட்டு கைதானது வரை உள்ளதை பார்த்தோம். அதாவது அந்த மன்னன் ஆன்டிபாஸ் தன் சகோதரனின் மனைவியை தான் கூட சேர்த்துக்கிட்டான்றதுனால இவர் வச்ச ஒரே குற்றச்சாட்டு இதுதான். ஏரோது மன்னனே, உன் சகோதரனின் நிர்வாணம் உனக்கு சொந்தம் இல்லை, நீ மோசஸின் வழியை மீறி தவறு செய்கிறாய் அப்படின்னு தான் இவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த ராணி கடுப்பாகி இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தான்ற கதையாயிடுச்சு. அது வர மக்கள் இவன் ஏன் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான், அந்த ஆள் அந்த பொம்பளை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சேர்த்துக்கிட்டான், இதில் உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கலை. இவர் போவார், பேசுவார், எல்லோரும் அப்படியா சரி சரிம்பாங்க. ஒரு சிலர் மட்டும் நீங்கள் ஏதோ புது வழி காட்டுறேன்னு சொல்கிறீங்களா, என்னன்னா வாங்க உங்களுக்கெல்லாம் கர்த்தரின் பிள்ளையாக மாத்திரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த ஆற்றுல ஜோர்தான் நதியில் முக்கி இன்னையிலேருந்து நீங்கள் கடவுளோட பிள்ளை ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பேப்டிசம் கொடுக்குற கான்செப்டாக அவர் தான் முதல்ல கொண்டாடுறார். அதுக்கு முன்னாடி பேப்டிசம் கான்செப்ட்லாம் கிடையாது. இவர் பேப்டிசம் கான்செப்ட்டுன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த கைது பண்ணாங்க பார்த்தீங்களா, கைது பண்ணோடனே தேவையில்லாமல் ஊதி கெடுத்த மாதிரி என்ன ஆகிப்போச்சு, இந்த செய்திகள் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. நம்ம மன்னர் தப்பு செய்கிறாரு, மன்னர் தாங்க பேர், அவர் மன்னர்லாம் கிடையாது, அவர் என்ன சொல்கிறது, ரோமாபுரி சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கே அவர் இருந்தாலும் நம்ம யூத மக்களின் மன்னர்கள் அப்படின்றதுனால அப்படியே மன்னராகவே இதை ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். மக்கள் இப்போ இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் பற்றியா, அவன் உண்மையை சொன்னதுக்காக அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க, உண்மையை சொன்னதுக்காக உள்ளே தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி ஜானை அரெஸ்ட் பண்ணது ஒரு பெரிய செய்தியாக எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. பரவ இந்த ராணிக்கு மேலும் செம கடுப்பாயிட்டே வருது. ஒரு நாள் என்ன ஆகுது, ஆன்டிபாஸ்க்கு பிறந்த நாள். அப்போ பிறந்த நாள்னோடனே ராணி என்ன பண்ணுறா, அவள் பொண்ணு சலோமியை கூப்பிட்டு, நீ போய் உங்கள் சித்தப்பா முன்னாடி டான்ஸ் ஆடு, அவர் பிடிச்சி பரிசு கேட்டால் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். அவளும் போய் டான்ஸ் எல்லாம் ஆடுறா. ரொம்ப குஷியாகி என்னவா வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னே, எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், ஜானோட தலை தான் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கு. ஸோ ஜானோட தலை வேணும்னே தலையை வெட்டி கொடுத்துட்டாங்க. தலையை வாங்கிட்டு என்ன பண்ணாலும் அதெல்லாம் நமக்கு தெரியாது, தலையை வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஜானை கொண்டுட்டாங்கன்னு இன்னும் மக்கள் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த நம்ம ஆள் இருக்கார ஏசுவாவை பிடிச்சி கூப்பிட்டு, பாரு உங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க, இனிமேல் நீ தான் அந்த இயக்கத்துக்கு தலைவராக வரணும்னு சொல்லி அப்போயே குடும்ப அரசியல் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. என் திமுகவில் வந்தால் மட்டும் தான் குடும்ப அரசியல்னு சொல்லுவீங்களா, ஜீசஸில் வந்த குடும்ப அரசியல்னு சொல்ல மாட்டிங்களா? உடனே நீங்கள் தான் இனிமேல் அடுத்த தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக தலைவராக்கி விடுகிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தே அவர் ஒரு சில நல்ல செய்திகளை எல்லாருக்கும் சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு பெரிய கோபமான விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று இஸ்லாம்லேயும் இதை சொல்லுவேன், கிறிஸ்தவ மதத்துலேயும் இதை சொல்லுவேன். இந்த ஒரு இடத்துல நான் இஸ்லாமில் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி தான் ஆகணும். அவர் மெக்காலேருந்து மதினா போனப்போ முதல்ல அவர் செஞ்ச வேலை என்ன, ஸ்கூல் ஆரம்பித்தார். எப்படி ஸ்கூல் ஆரம்பித்து எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ குரானே கிடையாதுன்னு வச்சிங்களேன். அப்போ தான் குரான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு ஒன்று ஒன்றா சொல்லி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குரான் ஃபுல் ஃபார்மேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். இஸ்லாமியர்கள் முகமது நபியை குறித்து பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயங்கள் 2. ஒன்று அவருக்கு எழுத படிக்க தெரியாது, அல்லாஹ்வின் கருணையால் தான் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தேவையில்லாமல் ஒரு குறையை அவர் மேலே சுமத்துறது. அல்லாவை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஒரு குறையை வைக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறது, நிலாவை 2ஆக பிரிச்சிட்டாருங்கிறது. அது 2ம் அவர் செஞ்ச வேலையே கிடையாது. அப்படி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பும் கிடையாதுன்னு வச்சிங்களேன். ஜியாலஜி படி அவங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை விட்ருங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு நல்ல செய்தி என்ன, உலகத்தில் தன் வழிக்கு வர விருப்பம் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கூப்பிட்டு நல்லா படிங்கடான்னு சொன்ன ஒரே மனுஷன் அவர். நல்லா படிங்கடா, படித்து உருப்பிடுங்க வாழ்க்கையில், இப்படி படிக்காமல் இருந்தீங்கன்னா உருப்பிட மாட்டீங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு படித்தா தான் உருப்பிடுவீங்கன்னு சொன்ன ஒரே மத தலைவர் முகமது நபி தான். ஆனால் அதை கொண்டாடாமல்
நிலாவை ரெண்டாக பிறந்தாருன்னு சொல்லி வேற ஒரு பேய் கதை சொல்லிட்டு, இந்த இந்து மதத்தில் பேய் கதை சொல்கிற மாதிரி அங்கேயும் ஒரு பேய் கதையை சேர்த்துக்கிட்டு அதை ஒரு இதாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? அதில் ஒரு சம்பவம் வருங்க. ஒரு பணக்காரன் ஒருத்தன் வந்தான், ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் ஐயா, நான் கர்த்தரின் ராஜ்யத்தில் குடியிருக்கணும்னா நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு கேட்பான். அவர் என்ன சொல்லுவார்? அதாவது இயேசுவோட மொத்த போதனைகளும் இந்த ஒரே ஸ்னிப்பெட்டில் நம்ம எடுத்துடலாம். இயேசு மொத்தமாக என்ன போதித்தார், என்னெல்லாமோ செஞ்சார் அப்படின்னு இவங்க அதான் ஒரு படத்தில் வருமே, இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும். அதுமாரி அவர் என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவர் என்னெல்லாமோலாம் சொல்ல, அவர் சிம்பிளாக 6 விஷயம் தாங்க சொன்னார். இந்த பணக்காரன் கேட்ட உடனே அவர் சிம்பிளாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத. விபச்சாரம் பண்ணாதன்னா உன் கணவனுக்கோ உன் மனைவியே விட்டு வேறு ஒரு ஆணோடும் வேறு ஒரு பெண்ணோடும் தொடர்பு கொள்ளாத. அதுதான் ஒரே வார்த்தையில் அவர் பொதுவாக சொல்கிறார். நம்ம ஊர் மாதிரி கற்பு நெறி அப்படி இப்படிலாம் சொல்ல, அவர் தெளிவாக என்ன சொல்கிறார்? விபச்சாரம் பண்ணாத, பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, பொய் சாட்சி சொல்லாத, தாய் தந்தையரை கனம் பண்ணு, எதிரிக்கும் அன்பு செலுத்து. இந்த 6 தான் அவர் சொன்னார். வேறு எதுவுமே சொல்ல. அவர் வேறு எதுவுமே, அவரோட ப்ரீச்சிங் இவ்வளோ தாங்க. இயேசுவோட மொத்த போதனைகளும் இந்த 6 விஷயம். இந்த 6 விஷயங்களை செஞ்சீங்கன்னா கர்த்தரின் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்ட்டார். வேறு எதுவுமே செய்ய வேணான்ட்டார். அப்போ அந்த பணக்காரன் ஒருத்தன் கேட்டான்னு சொன்னோமே, அவன் உடனே கேட்பான், இல்லைங்க ஐயா, நான் இதை ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அவன் இதை தாண்டி நான் வேறு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அந்த இடத்துலையும் இயேசுவை பாராட்டலாம். என்ன சொல்லுவார்? அப்படியா, மற்ற தீர்க்கதரிசிலாம் என்ன சொல்லுவாங்க? தசம பாகம் கொடு, காணிக்க கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் சொல்ல. அப்படியா, அப்போ ஒன்று பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் விற்று கோயிலுக்கு கொடுன்னு சொல்லவர். அங்கே இருக்கக்கூடிய தேவையான ஏழை மக்களுக்கு தானமாக கொடுத்துட்டு என் பின்னாடி வந்துடு, நான் போகிற இடத்துக்கெல்லாம் என் கூட வா அப்படின்னாரு. எப்படி? இந்த 6 விஷயம் செய். இதை தாண்டி எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டியா, உனக்குன்னு எதுவும் வச்சுக்காத, எல்லாத்தையும் விற்று கஷ்டப்படுற மக்கள், தேவையான மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு என் கூட அப்படின்னு. அவன் அதெல்லாம் வரலன்னு வச்சிங்களேன், அவன் அப்படியே போயிட்டான். அது விட்டுருங்க, அது வேறு. அது அந்த சம்பவத்துக்குள்ளே நான் இன்னும் டீப்பாலாம் போக விரும்பலை. இதுதான் அவரோட போதனை. இந்த போதனையை விட்டுட்டு கிறிஸ்தவர்கள்லாம் எதை தூக்கி பிடிக்கிறது? அவர் 2 மீனை வச்சு 4000 பேருக்கு சோறு போட்டார். ஒரு கூடையில் அப்பத்தை வச்சுக்கிட்டு 5000 பேருக்கு சோறு போட்டார். ஒரு தண்ணி தொட்டியில் இருக்கிற தண்ணியை பூரா ஒயினாக மாற்றினார். ஏன்? பேராசை. மனிதனுக்கு என்னென்னா பேராசைங்க. ரொம்ப இதை சொன்னால் இதெல்லாம் சரி, இதெல்லாம் செய்யலாம் தாங்க, வேறு ஏதாவது செய்யணும்லாங்க. அந்த ஒரு பணக்காரன் கேட்டான் நான் இயேசுட்ட, அதே மாதிரி வேறு ஏதாவது செஞ்சு ஏதாவது மந்திரம் கிந்திரம், ஒரு மேஜிக் இப்படின்னு ஏதாவது ஒரு தேங்காய் வர வச்சு இப்படி எதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சும்மா பொய் சொல்லாத அது சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு தான் கிறிஸ்தவர்களும் கேட்குறது. வேறு ஏதாவது மேஜிக் வேணும். மேஜிக் எதுக்கு மேஜிக் வேணும்? இயேசு அன்னைக்கே அப்படி ஒரு மேஜிக் செஞ்சார் அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொரு மேஜிக் எனக்கு அவர் செஞ்சு என்னை காப்பாற்றிடுவார். நான் வேலை செய்ய வேணும். புரியுதுங்களா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸ் லாஸு ஏதோ ஒன்று வச்சுக்கிங்களேன், கர்த்தர்னு ஒருத்தர் இருந்தால் இந்த பிஸ்னஸ் லாஸ்லேருந்து என்னை தூக்கி விட்ருவார்ல, என் பண கஷ்டத்துலேருந்து என்னை தூக்கி விட்ருவார்ல. இதுக்கு தான் இவங்க கர்த்தர் மேலே, ஐ மீன் இயேசு மேலே இந்த மேஜிக் மேட்டரெல்லாம் கொண்டு ஏற்றுறது. இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இந்த மேரி மேக்டலின் அப்படின்ற ஒரு லேடியை போய் மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேரி மேக்டலின் தான் ஒரு காலத்தில் இயேசுவால் காப்பாற்றப்பட்ட அந்த ஒரு விபச்சாரி. அதாவது ஒரு விபச்சாரி ஒருத்தையை பிடிச்சிறாங்க, விபச்சாரம் பண்ணுறான்னு பிடிச்சிட்டு இவளை கல்லால் அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், நான் நட்சலாக எல்லாத்தையும் பேக் பண்ணி சொல்கிறேங்க, கடைசியாக நம்ம அதுக்கப்புறம் எப்பவும் போல் விலாவாரியாக சாப்டராக புக்காக பார்த்துருவோம். முதல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும்ல உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த விபச்சாரி மேலே கல்லடிக்கணும்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்கிறார்? சிம்பிளாக ஒரே வரி சொல்கிறார், உங்களில் இதுவரை எந்த பாவமும் செய்யாத ஒருத்தன் இருந்தீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு கல்லடிங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பாவம் பண்ணவங்களும் சேர்ந்து கல்லடிச்சிக்கலாம். இவரை தீர்ப்பு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நியாயாதிபதி மாதிரி இருக்கீங்க, மக்களுக்கு நல்ல செய்திலாம் சொல்கிறீங்க, ஸோ நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லி இவளுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டப்போ தான் இவர் இப்படி ஒரு மேட்டரை போட்டுறார், எல்லாருக்கும் வாயடைச்சி போகிற மாதிரி. அவர் சொன்னது, தன்னுடைய சீடர்களுக்கு பூரா சொன்னது என்னென்னா, தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யுங்கன்றார். ஏன்னா அந்த தொழுநோயின்றது இந்த மோசஸ் காலத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது
இவர் பண்ணது என்ன பண்ணார், தொழுநோயாளிகளை அவங்க புண்ணு காயங்களை சுத்தம் பண்ணி புது கட்டு போட்டு அப்படியெல்லாம் எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன். இதை வந்து பின்னாடி மேஜிக் ஆகிட்டாங்க. சரி, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விபச்சாரி தான் அந்த மேரி மேக்டலின்னு ஒரு வேர்ஷன் சொல்லுவாங்க. இன்னொரு வேர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடற்கரை பகுதியில் அந்த அம்மா வந்து ஒரு பணக்கார லேடி, அவங்க நிறைய போட்லாம் வச்சுருந்தாங்க. அது 2-3 வேர்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த அம்மா சின்ன வயசு பொண்ணு ஆனால் பணக்கார லேடிம்பாங்க. இன்னொரு வேர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரொம்ப வயசான ஒரு அம்மா, இயேசுவோட அம்மா வயசுக்கு இருக்கிற ஒரு அம்மா, அதனால பணக்காரங்க, அவங்க நிறைய போட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் போய் இந்த பீட்டர் இவங்க மற்ற குரூப் எல்லோரும் போய் போட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து போட்டை கொடுத்துட்டு வாடகை கொடுத்துட்டு போவாங்க. அந்த அம்மாவை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டார் இவர். ஆனால் எல்லோரும் சொல்கிறது அந்த அம்மா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியாது. சிலர் அது வந்து அவரோட மனைவி தான் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் இல்லை அது வந்து ஏன்னா இயேசுவை புனிதமாக வச்சுக்கணும்ல, அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தது, லவ்வர் இருந்ததுலாம் சொன்னால் நமக்கு அது மனசு ஜீரணிக்காதுல்ல. அதனால் நம்ம ஊரில் ஜீரணிக்கும், இந்து மதத்தில் ஜீரணிக்குங்க. இந்து மதத்தில் கடவுள்னாலே மினிமம் 2 பொண்டாட்டியாவது இருக்கணும். அவங்க ஊரில் வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்துருக்குறாங்க. ஆனால் நம்ம தான் என்ன சொல்கிறோம், ஐரோப்பிய நாடுகளில் தான் செக்ஸை பற்றி ஒரு இதே கிடையாது. அவங்க செக்ஸை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க அதெல்லாம் தப்பு 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 அப்படின்னு. இங்கே நம்ம ஊரில் தான் சாமினாலே மினிமம் 2 பொண்டாட்டி இருக்கணும். அங்கே அது ஜீசஸ் ஒய்ஃப்னு தான் பெரும்பான்மையானவர்கள் சொல்லுவாங்க. அது பின்னாடி கதைகளில் ஒவ்வொருத்தர் மாதிரி. இதில் என்ன விஷயம்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு லைன் கூட இயேசு எழுதி வச்ச லைன் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு லைன் கூட இயேசு எழுதி வச்ச லைன் கிடையாது. அவர் உண்மையிலே தேவகுமாரனாகவும் அவர் வந்து அற்புதங்கள் படைக்கிறதுக்காக வந்தவராக இருந்தால் அவரே புக் எழுதி வச்சுருந்துருப்பார். நான் இன்றைக்கி போய் இதை செய்ய போகிறேன், இன்றைக்கி அதை செய்ய போகிறேன்னு டைரி குறிப்பு மாதிரி எழுதி வச்சுருப்பாருன்னு வச்சிங்களேன். அவர் செத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். அப்போ இவர் வந்து அந்த 12 அங்கே தான் அந்த சீடர்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாரு, நம்ம ஃபண்டிங் பண்ணுது எல்லாம் வரும்போது இதில் பார்த்திங்கன்னா யூதாஸ் காரியோத் அப்படின்றவரை வந்து நம்ம எல்லோரும் எப்படி பார்த்துருக்குறோம்னா ஒரு மோசமான நபராக பார்த்துருக்கோம். உண்மையில் யூதாஸ் காரியோத் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது வந்து மோசமான ஆள் கிடையாது. அப்படின்னா அவன் யார், அதை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். சரியா? இப்போது மீண்டும் புத்தகம் வாங்குவதற்கான வேண்டுகோள் வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதால் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 6 பகுதிகளை இன்றே வாங்கி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.